இன்னைக்கு நம்ம ட்ரில்லிங் சாப்டர்ல ஹோஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ ஹோஸ்டிங் சிஸ்டத்தோட மெயின் காம்பனன்ட் என்னலாம் அப்படின்னாக்கி ட்ராவர்ஸ், கிரவுண்ட் பிளாக், டிராவலிங் பிளாக் அண்ட் ஹூக், எலிவேட்டர் அண்ட் லிங்க்ஸ், டெட்லைன் ஆங்கர், சப்ளை ஆர் ஸ்டோரேஜ் ரீல், ட்ரில்லிங் கேபிள், ஃபாஸ்ட் லைன், டெட்லைன், டெரிக் ஆர் மஸ்ட், டெரிக் போர்ட், ஸ்டாபிங் போர்ட், ஸ்லிப்ஸ், கேட்வாக் அண்ட் பைப் ரேம். கடைசியா சப்ஸ்ட்ரக்சர். இவ்வளவு தான் ஹோஸ்டிங் சிஸ்டத்தோட மெயின் காம்பனன்ட். டிராவர்க்ஸ் அப்படின்னா டிராவர்க்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மெட்டல் ஒயர் ஸ்டோரேஜ் ஏரியா வந்து டிராவர்க்ஸ். இந்த டிராவர்க்ஸ் அப்படின்னாக்கி டிராவர்க்ஸ் வந்து ஒரு மெயின் ஹோஸ்டிங் மிஷின். இது வந்து உள்ள நிறையா மெட்டல் ஸ்டீல் ஒயர் இருக்கும். இந்த ஒயர் இங்கேருந்து மெதுவாக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மோஷனில் இது ரொட்டேட் ஆகும். இதை ரன் பண்ண வைக்கிறது இன்ஜின் இல்லைனா மோட்டார், ப்ளஸ் இதில் வந்து ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம், கிளச் சிஸ்டம், பிரேக்கிங் அசம்பிளி எல்லாமே இருக்கும். இந்த டிராவர்க்ஸோட கண்ட்ரோல் வந்து நமக்கு ட்ரில்லர்கிட்ட இருக்கும். இவர் தான் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள். ரவுண்ட் பிளாக். ரவுண்ட் பிளாக் வந்து ஒரு செட் ஆஃப் புல்லி அசம்பிளி. இது வந்து இருக்கிறதுலே டாப்ல தான் இருக்கும். அதாவது டெரிக் மஸ்ட் ரெண்டோட டாப்ல இருக்கிறது தான் ரவுண்ட் பிளாக். இது வந்து மூவபிள் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிக்ஸடு ஸ்ட்ரக்சர். டெட்லைன் ஆங்கர். இந்த டெட்லைன் ஆங்கர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஒயர் ஹோல்டிங் டிவைஸ், மெக்கானிக்கல் ஹோல்டிங் டிவைஸ். இது இது வந்து நமக்கு டிராவர்க்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். டிராவர்க்ஸ் வந்து ஒயரை ஃபார்வர்ட் ரிவர்ஸ்லாம் மூவ் பண்ண விடும். ஆனால் இந்த டெட்லைன் ஆங்கர் வந்து அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடும். இது மூவ் பண்ண அலோவ் பண்ணாது. இது நமக்கு கிரவுண்ட் பிளாக்ல இருந்து டெட்லைன் ஆங்கருக்கு இன்னொரு லைன் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டெட்லைன் ஆங்கரில் நமக்கு மார்டின் டக்கர் வித் லோட் செல் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கும். அதாவது லோட் செல் இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த லோட் செல் மூலமாக தான் நம்ம இந்த டோட்டல் ட்ரில் ஸ்ட்ரிங்கோட வெயிட் எவ்வளவு வெயிட் கேரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த லோட் செல் மூலமாக தான் கால்குலேட் பண்ணுவோம். இந்த லோட் செல் வந்து ஹைட்ராலிக்ல வேலை செய்யக்கூடியது. இது ஒரு ஹைட்ராலிக் ஹோஸ் வழியா ட்ரில்லர் கேபின்ல ஒரு இண்டிகேஷன் காட்டக்கூடிய சிஸ்டத்தோட பேர் மார்டின் டக்கர். அதுதான் உங்களுக்கு லெவல் காட்டும், எத்தனை கேஜி ஆர் எத்தனை பவுண்ட்ஸ் வெயிட் இதில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அந்த வெயிட் ஷோ பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் மார்டின் டக்கர். இந்த லோட் செல், மார்டின் டக்கர் ரெண்டும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இது மூலமாக தான் ட்ரில்லருக்கு மொத்த ட்ரில் ஸ்ட்ரிங்கோட வெயிட் எவ்வளவுங்கிறது தெரியும். சப்ளை ஆர் ஸ்டோரேஜ் ரீல். இந்த சப்ளை ஆர் ஸ்டோரேஜ் ரீல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் மெட்டல் ஸ்டீல் ஒயர் ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த ஸ்டீல் ஒயர் ஸ்டோரேஜ் வந்து எப்போல்லாம் இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி நமக்கு இந்த டிராவர்ஸ்ல இருந்து எலிவேட்டருக்கு இருக்கிற லைன் 10 மைல் இல்லை அப்படின்னாக்கி 3 மாதம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெவி லிஃப்டிங் ஆப்ரேஷன், அதாவது ஒரு கேசிங் இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி ஒரு ஹெவி லிஃப்டிங் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஒயர் வந்து வியர் அண்ட் டியர் கணக்கு பண்ணிட்டு நம்ம இந்த இதை கட் பண்ணிட்டு புது ஒயர் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமோட பேர் கட் அண்ட் ஸ்லிப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம இந்த ஸ்டோரேஜ் ரீல்ல இருந்து புது ஸ்டீல் ஒயரை எடுத்து கொண்டு வந்து திரும்பியும் நம்ம டிராபாக்ஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். டிராவலிங் பிளாக். டிராவலிங் பிளாக் அப்படிங்கிறது இதுவும் ஒரு செட் ஆஃப் புல்லி அசம்பிளி தான். ஆனால் இந்த புல்லி அசம்பிளி வந்து ரவுண்ட் பிளாக் மாதிரி ஃபிக்ஸட் கிடையாது. இது வந்து ஒரு மூவபிள் புல்லி அசம்பிளி. இது அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். இந்த கிரவுண்ட் பிளாக் தான் இந்த டிராவலிங் பிளாக்கை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இந்த டிராவலிங் பிளாக்ல தான் கீழே இருக்கிற டோட்டல் பிஹெச்ஐயும் கீழே ட்ரிப் இன் ட்ரிப் அவுட் பண்ணுறது இந்த டிராவலிங் பிளாக்கோட வேலை தான். இந்த டிராவலிங் பிளாக் வந்து கிரவுண்ட் பிளாக்கோட ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிரவுனோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும். இதோட ஹெல்ப்பால தான் இந்த டிராவலிங் பிளாக் வந்து கிரவுண்ட் பிளாக்கை ஹிட் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிராவலிங் பிளாக் வந்து ரிக் ஃப்ளோரில் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு
ஃப்ளோரோமெட்ரிக் அப்படின்னு ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரோட ஹெல்ப்பால இந்த டிராவலிங் பிளாக் வந்து ரிக் ஃப்ளோரோட ஹிட் ஆவாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இதோட தாண்டி மூவ் பண்ண நினைக்கும்போது ட்ரில்லரால மூவ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டாப் ஆயிரும். எலிவேட்டர் அண்ட் லிங்க்ஸ். எலிவேட்டர் அப்படிங்கிறது நமக்கு மெக்கானிக்கல் ஹோல்டிங் டிவைஸ். இது வந்து ட்ரில் பைப்பு, கேசிங், டியூபிங் இந்த மாரி தனித்தனியா, அதாவது டிஃபரெண்ட் சைஸ், டிஃபரெண்ட் டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய பைப்பை ஹோல்டு பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் தான் எலிவேட்டர். இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிறது இந்த எலிவேட்டரையும் இந்த டிராவலிங் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் லிங்க்ஸ். ஸ்லிப்ஸ். ஸ்லிப்ஸ் அப்படின்னாக்கி ஒரு வெட்ஜ் ஷேப் கிரிப்பிங் டூல். இது வந்து ஒவ்வொரு சைஸுக்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்கும். அதாவது ட்ரில் ஸ்ட்ரிங், ட்ரில் கேசிங் இந்த மாரி டியூபிங்க்கு ஏத்த மாரி டிஃபரெண்ட் சைஸஸ்ல இந்த ஸ்லிப்ஸ் அவைலபிளா இருக்கும். எந்த டைப் எந்த சைஸோட ட்ரில் ஸ்ட்ரிங் ரன் பண்றோமோ, கேசிங் ரன் பண்றோமோ, அதுக்கேத்த சைஸ் ஸ்லிப் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் அத ஹோல்டு பண்ண முடியும். இந்த ஸ்லிப் வந்து நமக்கு ரோட்டரி டேபிளோட கனெக்ட் ஆகும். இந்த ஸ்லிப் தான் இந்த பிஹெச்ஏவோட வெயிட்ட ஸ்லிப் மூலமா ரிக் ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த ஸ்லிப். ஃபாஸ்ட் லைன், டெட் லைன். இப்போ ஃபாஸ்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு ட்ராவர்க்ஸ்ல இருந்து கிரவுண்ட் பிளாக் வர இருக்கக்கூடிய லைன் வந்து ஃபாஸ்ட் லைன். அதே மாதிரி டெட் லைன் அப்படிங்கிறது நமக்கு கிரவுண்ட் பிளாக்ல இருந்து டெட் லைன் ஆங்கர் வர இருக்கக்கூடிய லைன் வந்து டெட் லைன். ஃபாஸ்ட் லைன் எப்பவுமே மூவ் ஆயிட்டே இருக்கும் அப் அண்ட் டவுன். டெட் லைன் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். அதனால அந்த லைனோட பேர் டெட் லைன். டெரிக் ஆர் மஸ்ட். இப்போ டெரிக், மஸ்ட் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே சேம் தான். இப்போ டெரிக் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டவர். அதாவது இது வந்து மூவபிள் கிடையாது. ஃபிக்ஸட். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு தனியா கிரெயின் மூலமா ஒவ்வொரு பார்ட்டா தூக்கி வச்சு நட் அண்ட் போல்ட் போட்டு போட்டு ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த டவரை உண்டாக்கணும். இதை வந்து உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஹெவி டியூட்டி லேண்ட் ரிக்ஸும் ஆஃப்ஷோர் ரிக்ஸ் எல்லாமே இந்த டெரிக் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. மஸ்ட். மஸ்ட் அப்படிங்கிறது மாடர்ன் ரிக். அதாவது இது ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி ஈஸியா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட ஈஸியா அப் அண்ட் டவுன் பண்ண முடியும் இதோட பூமை. இது மூலமா ஃபாஸ்டா ரிக் அப், ரிக் டவுன் பண்ணிக்கலாம். ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ரொம்ப நேரம் இன்ஸ்டாலேஷனுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இது வந்து இப்போ மாடர்ன் லேண்ட் ரிக், அதாவது ஒரு மீடியம் அல்லது லோ ரேஞ்ச் ரிக், லோ கெப்பாசிட்டி ரிக்ல இந்த ஒர்க் ஓவர் ரிக்லாம் இந்த மாஸ்டர் சிஸ்டம் இருக்கும். கேட்வாக். இப்போ கேட்வாக் அப்படின்னாக்கி நமக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு லாங் ஹரிசாண்டல் பிளாட்ஃபார்ம் தான் கேட்வாக். இந்த கேட்வாக்ல ட்ரில் பைப், ட்ரில் காலர், கிரேசிங் இது எல்லாமே இங்க தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க தான் இதுக்கு கிரீசிங் பண்றது, இன்ஸ்பெக்ஷன் பண்றது, ரேபிட்டிங் பண்றது எல்லாமே இங்க வச்சு தான் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிக் ஃப்ளோருக்கு இந்த மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பைப் ரேம். இப்போ பைப் ரேம் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ரிக் ஃப்ளோருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்க்ளைன் ஸ்ட்ரக்சர். இத இது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னாக்கி இந்த கேசிங் பைப்பு, ட்ரில் பைப்பு இது எல்லாத்தையும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ரிக் ஃப்ளோருக்கு மூவ் பண்ணி பிளேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த பைப் ரேம். இப்போ நம்ம ஸ்டாபிங் போர்ட், டெரிக் போர்ட், அதுக்கப்புறமா சப்ஸ்ட்ரக்சர் இந்த மூணு என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிக் போர்ட். டெரிக் போர்ட் அப்படிங்கிறது ஒரு ரிக்கோட அபோவ் 50%க்கு மேல மஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் மஸ்ட் அல்லது டெரிக் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ். இந்த ஸ்டாபிங் போர்டு வந்து ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது வந்து ஒரு மூவபிள் ஸ்ட்ரக்சர். இப்போ தேவையான இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தேவையான ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து நமக்கு ஒரு கெல்லி காக் இன்ஸ்டால் பண்றது, அதே மாதிரி நமக்கு டாப்
டாப் டிரைவ்ல ஒரு ஆயில் சேஞ்ச், ஒரு கியர் டிரைவ்ல கிரீசிங் அப்ளை பண்றது, ஒரு நாய்ஸ் செக் பண்றது, இந்த மாரி பர்ப்பஸ்க்காக தான் இந்த ஸ்டாபிங் போர்ட் யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரக்சர். இந்த சப்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும், ரிக் ஃப்ளோருக்கும் இடையில இருக்கிற சப்போர்ட் தான் இந்த சப்ஸ்ட்ரக்சர். இந்த ரிக் ஃப்ளோரோட டோட்டல் வெயிட்டையும் கேரி பண்ணி தான் இந்த சப்ஸ்ட்ரக்சரோட வேலை. ரிக் ஃப்ளோரோட லெக்ஸ் தான் சப்ஸ்ட்ரக்சர். இப்போ டிராவர்ஸ்ல இருந்து கிரவுண்ட் பிளாக்குக்கு போகக்கூடிய லைன் வந்து ஃபாஸ்ட் லைன். கிரவுண்ட் பிளாக்ல இருந்து டெட் லைன் ஆங்கருக்கு வரக்கூடிய லைன் வந்து டெட் லைன். இந்த கிரவுண்ட் எலிவேட்டர் வந்து மூவபிள் ஆப்ஜெக்ட். கிரவுண்ட் பிளாக் வந்து ஃபிக்ஸட். இந்த எலிவேட்டர் தான் அப் அண்ட் டவுன் மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த எலிவேட்டருக்கு கீழ தான் நமக்கு டாப் டிரைவ் சிஸ்டமோ, இல்ல ஹெலி டிரைவோ இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு கீழ தான் நமக்கு இந்த எலிவேட்டர் மூலமா நமக்கு இந்த பைப்பு எல்லா எல்லா ட்ரில் ஸ்ட்ரிங், கேசிங் எதுனாலும் இந்த எலிவேட்டர் மூலமா ஹோல்டு பண்றது அதுக்கு கீழ தான். தேங்க் யூ.